ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு கான்செப்ட் கேப்சியூல். நான் உங்கள் விக்கி. ஸோ நம்ம ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் அண்ட் கார்பாக்சிக் ஆசிட் வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி வந்து லெக்சர் நம்பர் 9 பார்க்க போகிறோம். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸோட அடுத்த பார்ட், ஓகே, விச் இஸ் ரிடக்ஷன். ஓகே, இவ்வளோ நேரம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பார்த்துட்டு வந்தோம். ஓகே, இன்றைக்கி வந்து ரிடக்ஷன் டாபிக் ஆரம்பிச்சிடலாம். இதில் முக்கியமாக ஒரு 2 நேம் ரியாக்ஷன் வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கிளெமென்சன் ரிடக்ஷன் பார்ப்பீங்க. செகண்ட் வந்து வுல்ஃப் கிருஷ்ணர் ரிடக்ஷன். ஓகே, ஆக்சுவலாக கிருஷ்ணர் கிடையாது, கிருஷ்ணர்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃப்ளோவில் நான் வந்து கிருஷ்ணர் சொன்னால் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ இதெல்லாம் வந்து இன்றைக்கி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இன்றைக்கி கிளாஸ் வந்து ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். ரொம்ப டீட்டெயிலான மெக்கானிசம் எதுவும் கிடையாது, ரொம்ப சிம்பிள் மெக்கானிசம்ஸ் தான் எல்லாமே. அண்ட் லெட்ஸ் பிகின் த கிளாஸ். ஓகே, ரிவிஷன் வந்து நாளைக்கு பண்ணலாம். ஓகே, நவ் ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த லெக்சர் எப்பவும் போல் என்னோடய சப்போர்ட்டுக்காக உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. ஓகே, அண்ட் இன்னொரு விஷயம், ரொம்ப 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 தேங்க்யூ. எனக்கு 600+ சப்ஸ்கிரைபர் வந்து கவுண்ட் அதிகமாக இருக்குது. ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் தேட். அண்ட் இதே மாதிரி உங்கள் சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. ஓகே, இது மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நம்ம வந்து இந்த சேனல் வந்து பெருசாக்கலாம். உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச நிறைய ஹெல்ப்பை வந்து இந்த சேனல் த்ரூவாக நான் வந்து கொடுப்பேன் கண்டிப்பாக. ஓகே, அண்ட் புதுசாக இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் ஆல்ரெடி நீங்கள் என்னோடய ஃபாலோவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ நீங்கள் ஷேர் பண்ணி அண்ணனை பெரிய லெவலில் ஆக்குறீங்களோ அவ்வளோக்கு வந்து உங்கள் ஜூனியர்ஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இன்னொரு 4 months உங்கள் வேலை முடிஞ்சிடும் இந்த சேனலில் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறமா உங்கள் ஜூனியர்ஸ்க்கு கண்டிப்பாக இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ அதனால் சரி கைஸ், நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ரிடக்ஷன் இன்றைக்கி பார்ப்போம். ஓகே, முடிஞ்ச வரைக்கும் வீடியோ வந்து 30 to 40 minutes வச்சுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, ரிடக்ஷன் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ். ஓகே, கார்பாக்சிக் ஆசிட் பார்த்து நம்ம லாஸ்ட்டில் படிப்போம். அவ்வளோதான். இன்னும் ஒரே ஒரு வீடியோ போடுவேன். ஆல்டிஹைட் கீட்டோனுக்கு இன்னும் ஒரு வீடியோ போடுவேன். கார்பாக்சிக் ஆசிட்க்கு இன்னும் 3 வீடியோஸ் எடுக்கும். சரியா? ஸோ மொத்தம் இன்னும் 4 வீடியோவில் இந்த லெசன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். டோன்ட் வரி. கொஞ்சம் போரிங்காக போகிற மாதிரி தெரியுது எனக்கே. ஓகே, பட் இது ஒன்று தான் கொஞ்சம் கஷ்டம். ஓகே, அமீன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பயோமாலிகுல்ஸ் வந்து கதை மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ கொஞ்சம் இவ்வளோ நேரம் பொறுத்துட்டிங்க, இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இட் வில் கெட் ஓவர். ஓகே, ஸோ ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன். ஓகே, ரிடக்ஷன். இப்போ நம்ம எய்ம் என்ன தெரியுமா? ரெடியூஸ் பண்ணி ஆல்கோஹால் ஃபார்ம் பண்ணுறது, இல்லாட்டி ரெடியூஸ் பண்ணி ஆல்கீல்ஸ் ஃபார்ம் பண்ணுறது, ஆல்கேன்ஸ் ஃபார்ம் பண்ணுறது. ஓகே, இதான் வந்து நம்மளோட 2 ப்ராடக்ட். ஓகே, இப்போ ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோனில் நம்ம ரிடக்ஷன் பண்ணோம்னா 2 பாசிபிலிட்டி தான் இருக்குது. ஒன்று வந்து ஆல்கோஹால் ஃபார்ம் ஆகும், இல்லாட்டி வந்து உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா ஆல்கேன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இந்த 2 ப்ராடக்ட் தான் பாசிபிள் இஃப் யூ ஆர் டூயிங் ரிடக்ஷன் இன் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன். ஓகே, நவ் இது ஆல்கோஹால் ஃபார்ம் ஆகுமா இல்லை ஆல்கேன்ஸ் ஃபார்ம் ஆகுமான்றது நீங்கள் எடுக்க ரியேஜெண்ட்டை பொறுத்து இருக்குது. ஓகே, எந்த ரியேஜெண்ட் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஆல்கோஹால் அண்ட் ஆல்கேன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஒருவேளை நீங்கள் எடுக்க ரெடியூசிங் ஏஜென்ட் வந்து ஹைட்ரோஜன் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் நிக்கல் ஆர் பிளாட்டினம் இருந்துச்சுன்னா, H2 இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் NI ஆர் PT இருந்துச்சுனாக்கா யூ வில் கெட் ஆல்கோஹால். அதே மாதிரி உங்கள் ஆல்கோஹால் ஃபினால நீங்கள் எடுக்கிற ரியேஜென்ட் வந்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ராக்சைடாக இருந்துச்சுனாக்கா யூ வில் கெட் ஆல்கோஹால், இல்லை LH4. ஆர் அதர்வைஸ் இஃப் யூ ஆர் ஹேவிங் சோடியம் போரோன் ஹைட்ராக்சைடு, ஓகே, அப்பயும் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஆல்கோஹால் தான் கிடைக்கும். இல்லாட்டி லாஸ்ட்டாக வந்து NA இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் எத்தனால். ஓகே, சோடியம் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் எத்தனால் இருந்தாலும் உங்களுக்கு ஆல்கோஹால் தான் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த 4 ரியேஜெண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹைட்ரோஜன் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் நிக்கல் அண்ட் பிளாட்டினம் அண்ட் பெலாடியம் கூட எடுத்துக்கலாம். அடுத்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் போரோன் ஹைட்ராக்சைடு அண்ட் NA இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் எத்தனால். இந்த 4 ரியேஜெண்ட்டை யூஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் ரெடியூஸ் ஆகி ஆல்கோஹால் ஃபார்ம் ஆகணும். சரியா? இல்லை, இஃப் யூ ஆர் ஹேவிங் ஜிங்க் மெர்குரி அமால்கம், ஓகே, இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் HCl, ஓகே, இதை தான் என்ன சொல்லுவோம்னா கிளெமென்சன் ரிடக்ஷன் சொல்லுவோம், ZnHg. ஓகே, அண்ட் ஆர் அதர்வைஸ் உங்களுக்கு இந்த NH2 கம்பவுண்ட் நல்லாவே தெரியும்ல, என்னது ஹைட்ராக்ஸைன்னு சொல்லுவோம், ஹைட்ராக்ஸைன். ஓகே, ஸோ இது வந்து என்ன சொல்லுவோம், இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் NH2நாக்கா வால்ஸ்-கிஸ்மன் ரியாக்ஷன் சொல்லுவோம், வால்ஸ்-கிஸ்மன் ரியாக்ஷன். ஓகே, ஆர் அதர்வைஸ் உங்களோட HI இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ரெட் ஃபாஸ்பரஸ். ஓகே, இதுவும் வந்து என்னது இன் ஆர்டர் டு ஃபார்ம் ஆல்கேல்ஸ். சரியா? ஸோ இந்த 3 மெத்தட் எடுத்திங்கன்னா, இந்த 2 நேம் ரியாக்ஷன் ப்ளஸ் உங்களோட HI இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ரெட் ஃபாஸ்பரஸ் எடுத்திங்கன்னா ஆல்கேல்ஸ் கிடைக்கும்.
ஓகே, ஸோ இதுதான் ஓவராலாக சம்மரி ஃபார் ரிடக்ஷன். ஓகே, அண்ட் இன்னொரு விஷயம், ஆல்கஹால்லேயே நம்ம டீட்டெயிலாக இது எல்லாமே பார்த்துட்டோம். ஓகே, ஆல்ரெடி ஆல்கஹாலில் டீட்டெயிலாக இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம், சரியா, இன்க்ளூடிங் த மெக்கானிசம். இஃப் யூ வாண்ட் யூ கேன் கோ டு த ஆல்கஹால் வீடியோ அண்ட் வாட்ச் இட். இன்றைக்கி வீடியோவில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து அதோட ரியாக்ஷன் அண்ட் மெக்கானிசம் பார்த்துடலாம். ஓகே, அண்ட் ஆல்கேன்ஸோட ரியாக்ஷன் நீங்கள் ஆல்ரெடி 11th கிளாஸில் பார்த்துட்டீங்க. ஓகே, இதில் இருக்க எல்லாமே 11th கிளாஸை பார்த்தது தான், பட் ஸ்டில் நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்லித்தரேன், டோன்ட் வரி அபவுட் இட். ஓகே, ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ எப்படி வந்து ஃபஸ்ட்டு ஆல்கஹால் ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் ஏதோ ஒரு ஆல்டிஹைடுன்னு கீட்டோன்னு எடுத்துட்டேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல ஒரு ஃபார்மால்டிஹைடு எடுத்துட்டேன். ஓகே, HC+OH which is nothing but ஃபார்மால்டிஹைடு. ஓகே, ஃபார்மால்டிஹைடு எடுத்துகிட்டு நான் என்ன ரியேஜென்ட்டை யூஸ் பண்ண போகிறேன்னா, எனக்கு இருக்க ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஹைட்ரோஜன் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் நிக்கல், பிளாட்டினம் ஆர் பெலடியம். ஓகே, இது எல்லா ரியேஜென்ட் எடுத்து இந்த எல்லா ரியேஜென்ட் கூடயும் நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா, இதை இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட் H+ அண்ட் ஹைட்ரோலிசிஸ் பண்ணணும் நீங்கள் கண்டிப்பாக. ஓகே, ஹைட்ரோலிசிஸ் பண்ணணும். நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணலை, பட் இந்த எல்லா ரியேஜென்ட் கூடயும் H+ இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் H2O பண்ணணும் நம்ம, சரியா. ஸோ என்ன ஆகும்னு பாருங்கள், ஆல்சோ LiAlH4 ஆர் NaBH4, ஓகே, ஆர் NaC2H5OH. இதில் நான் எந்த ரியேஜென்ட் எடுத்தாலும் சரிடா, எனக்கு வந்து இதே மெத்தடு தான் நடக்கும், இதே ப்ராசஸ் தான் நடக்கும். நல்லா கவனிங்க, என்னோடய ஆல்டிஹைட் கூட நான் இங்கே இருக்க இந்த 4 ரியேஜென்ட்டில் எந்த ரியேஜென்ட் எடுத்தாலும், H2ஆக இருந்தாலும் சரி, LiAlH4ஆக இருந்தாலும் சரி, இல்லை NaBH4ஆக இருந்தாலும் சரி, இல்லை லாஸ்ட்டாக இருக்க இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் எத்தனாலாக இருந்தாலும் சரி, எனக்கு கிடைக்க போகிற ப்ராடக்ட் அண்ட் கிடைக்க போகிற மெக்கானிசம் வில் பி சேம். ஓகே, சிம்பிளாக என்ன பண்ணுங்கனாக்கா, இந்த ரியேஜென்ட்லேருந்து நமக்கு 2 H வரும். ஓகே, இந்த ரியேஜென்ட்டு நமக்கு 2 H வரும். இந்த 2 H என்ன பண்ணணும்னா இந்த கம்பவுண்டில் ஆட் பண்ணணும். எப்படின்னா, சிம்பிளி பிரேக் திஸ் டபுள் பாண்ட் O. ஓகே, இந்த டபுள் பாண்ட் O பிரேக் பண்ணிவிடுங்க. அந்த டபுள் பாண்ட் Oக்கு பதிலாக 2 H ஆட் பண்ணிவிடுங்க. யூ வில் கெட் யுவர் ஆன்சர். ஓகே, ஸோ எப்படின்னா, இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு H இருக்கா, இந்த டபுள் பாண்ட் ஓவை ஒரு டபுள் பாண்டு ஒரு பாண்டை பிரேக் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் பாண்ட் ஆகிடும்ல, மீதி இருக்கிறதுல ஒரு ஹைட்ரோஜன் போயிட்டு கார்பனுக்கு போட்டுருங்க, ஒரு ஹைட்ரோஜனும் ஆக்சிஜன் போட்டுருங்க. யூ வில் கெட் யுவர் ஆன்சர் CH3OH which is nothing but methanol which is a primary alcohol. நான் உங்களுக்கு ஒன்றும் மெக்கானிசம் சொல்லித்தரல, நான் சொல்கிற ஸ்டெப்பு கவனிங்க, எப்படி வந்து ரியாக்ஷன் போடுறதுன்னு சொல்கிறேன். ஓகே, எப்போல்லாம் உங்களுக்கு இந்த ரியாஜென்ட்லாம் கண்ணுக்கு தெரியுதோ, ஓகே, எப்போல்லாம் இந்த ரியாஜென்ட்லாம் கண்ணுக்கு தெரியுதோ, அப்போ என்ன ஞாபகத்துக்கு வரணும்னாக்கா, இதை ரெடியூஸ் பண்ணணும். ஓகே, ரெடியூஸ் பண்ணணுன்னா என்ன பண்ணணும், இதில் இருக்க டபுள் பாண்டில் ஒரு பாண்டை பிரேக் பண்ணிடுங்க. அப்போ என்ன ஆகும், ஆக்சிஜனுக்கு ஒரு சார்ஜ் வந்துடும், கார்பனுக்கு ஒரு சார்ஜ் வந்துடுமா, இதுக்கு ஒரு ஹைட்ரோஜன் ஆட் பண்ணுங்கள், இதுக்கு ஒரு ஹைட்ரோஜன் ஆட் பண்ணுங்கள், CH3OH ஆன்சர் கிடச்சிடும். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், மெக்கானிசம் சொல்லித்தரேன், டோன்ட் வரி. ரியாக்ஷன் எப்படி எழுதுறதுன்னு மட்டும் கவனிங்க. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணிட்டு ஒரு அசிட்டால்டிஹைட் எடுத்துட்டேன், CH3C+OH. ஓகே, ஸோ இந்த இடத்துல அந்த ரியேஜென்ட்லாம் வச்சுருக்கேன் நான். ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் இருக்க 4 ரியேஜென்ட்டில் எந்த ரியேஜென்ட் வேணால் நான் வச்சுக்கிறேன். ஓகே, டியூ டு தட் ரியேஜென்ட் எனக்கு என்ன ஆகும், 2 ஹைட்ரோஜன் ரிலீஸ் ஆகும். ஓகே, அந்த 2 ஹைட்ரோஜன் தான் போய் இங்கே கம்பைன் ஆக போது. என்ன பண்ணுங்கள், பாண்டை பிரேக் பண்ணுங்கள், டபுள் பாண்டை பிரேக் பண்ணிவிட்டு ஆக்சிஜனுக்கு ஒரு ஹைட்ரோஜன், கார்பனுக்கு ஒரு ஹைட்ரோஜன். அப்போ என்ன ஆகும், CH3 அப்படியே இருக்கட்டும், கார்பனுக்கு ஆல்ரெடி ஒரு H இருக்குது, இப்போ ஒரு ஹைட்ரோஜன் ஆட் பண்ணால் CH2, ஆக்சிஜனுக்கு ஒரு ஹைட்ரோஜன் ஆட் பண்ணால் OH. ஓகே, விச் இஸ் நத்திங் பட் யுவர் எத்தனால். ஓகே, ஸோ இதே மாதிரி இருப்பாங்க அசிட்டோன், CH3C+O CH3. ஓகே, அதே சேம் ரியேஜென்ட் எடுத்திருக்கேன். என்னாகும், எனக்கு 2 ஹைட்ரோஜன் ஆட் ஆக போகுது. ஆக்சிஜனில் இருக்க ஒரு டபுள் பாண்ட் பிரேக் பண்ணுங்கள், கார்பனுக்கு ஒரு ஹைட்ரோஜன், ஆக்சிஜனுக்கு ஒரு ஹைட்ரோஜன், முடிஞ்சு போச்சு. ப்ரோபேன் 2-ol. ஓகே, ஸோ என்ன ஆகிடுச்சு, உங்களுக்கு ப்ரைமரி அண்ட் செகண்டரி ஆல்கோஹால் கிடைக்குது. ஓகே, யூஸிங் ரிடக்ஷன். ஓகே, யூஸிங் ரிடக்ஷன் உங்களால் என்ன பண்ண முடியாது, 3 டிகிரி ஆல்கோஹாலை ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகே, டெஃபினெட்லி ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் யூஸ் பண்ணி உங்களால் 3 டிகிரி ஆல்கோஹால் ஃபார்ம் பண்ணலாம். பட் யூஸிங் ரிடக்ஷன் உங்களால் வந்து 3 டிகிரி ஆல்கோஹால் வந்து ஃபார்ம் பண்ண முடியாது. புரிஞ்சா? ஸோ இதுதான் வந்து ரியாக்ஷன் நல்லா புரிஞ்சிச்சுன்னா, 4 ரியேஜென்ட்டுக்குமே சேம் மெக்கானிசம் தான், கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, இன் ஆர்டர் டு ஃபார்ம் ஆல்கோஹால். ஸோ இப்போ நம்ம மெக்கானிசம் பார்ப்போம். மெக்கானிசம் பார்த்துடலாம். ஒரே ஒரு மெக்கானிசம் பார்த்தா போடும், இது எல்லாத்துக்குமே அதே மெக்கானிசம் தான், சரியா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹைட்ரோஜன் in the presence of nickel, platinum or palladium எடுத்துகிட்டு at 200 degree Celsius. ஓகே, என்ன ஆகும்னா ஃப்ரீ ரேடிக்கல் மெத்தட் வந்து ஃபார்ம் ஆகும். ஃப்ரீ ரேடிக்கல் மெத்தட்னா என்ன ஞாபகம் வருது உங்களுக்கு, ஹோமோலிட்டிக் ஸ்பிளிட் ஞாபகம் வரணும், சரியா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து
ஒரு ஆல்டிஹைட் காம்பவுண்ட் வச்சுருக்கேன். ஓகே, இந்த இடத்துல ஒரு ஆல்டிஹைட் காம்பவுண்ட் வச்சுருக்கேன். இப்போதைக்கு இந்த H2 எங்கேருந்து வந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. ஓகே, மறந்துடலாம். ஓகே, இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிட்டேன், H2NI வச்சுருக்கேன். ஓகே, என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு இந்த டபுள் பாண்ட் இருக்குல்ல, இது வந்து பிரேக் ஆகும். எப்படின்னா ஹோமோலிட்டிக், அதாவது இந்த டபுள் பாண்டில் ஒரு எலக்ட்ரான் பிரேக் ஆகிட்டு ஒரு எலக்ட்ரான் ஆக்சிஜனுக்கு போய்டும், ஒரு எலக்ட்ரான் கார்பனுக்கு வந்துடும். ஓகே, ஒரு எலக்ட்ரான் ஆக்சிஜனுக்கு போய்டும், ஒரு எலக்ட்ரான் கார்பனுக்கு வந்துடும். இப்போ டியூ டு அவர் ரியாக்ஷன் H2லேருந்து என்ன ஆகும்னா ஒரு H போய்ட்டு ஆக்சிஜன் கூட சேர்ந்துடும், ஒரு H போய்ட்டு என்ன ஆகிடும், கார்பன் கூட சேர்ந்துடும். ஃபைனலி உங்களுக்கு என்ன ஆகிடும், யூ வில் கெட் ஒரு H போய்ட்டு ஆக்சிஜன் கூட, ஒரு H போய்ட்டு கார்பன் கூட. ஃபைனலி யூ வில் கெட் யுவர் ஆன்சர். ஓகே, எங்கேருந்து H வந்துச்சுன்னு நான் சொல்லித்தரேன், கொஞ்சம் பொறுமையாக கவனிங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் புரிஞ்சா? ஓகே, மெக்கானிசம் புரிஞ்சுன்னா. ஸோ இப்போ பாருங்கள், எங்கேருந்து H+ வருதுன்னு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். நம்ம செகண்ட் ரியேஜென்ட் எடுத்திருக்கேன். ஓகே, LiAlH4. ஓகே, ஆக்சுவலாக இதில் வந்து நமக்கு யோசிக்கவே தேவையில்லை. இந்த ரியேஜென்ட்டில் நமக்கு எங்கேருந்து அந்த 2 H+ வருதுன்னு நம்ம கண்டுபிடிக்க தேவையே கிடையாது. ஆல்ரெடி H2லேயே இருக்குது. ஓகே, H2 டேரெக்டாகவே இங்கேயே இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. ஓகே, இதில் பிரச்சனை கிடையாது. பட் LiAlH4ல் எங்கேருந்து H+ வருதுன்னு பார்ப்போம். LiAlH4 லித்தியம் அலுமினியம் ஹைட்ராக்சைடோ இருக்கட்டும், இல்லை NaBH4 இருக்கட்டும். ஓகே, எப்போவுமே இது ரெண்டும் எடுத்திங்கன்னா இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஈத்தர் அண்ட் ஆசிடிக் ஹைட்ரோலிசிஸ் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இது ரியாக்ட் ஆகும், அதுக்கப்புறம் ஹைட்ரோலிசிஸ் நடக்கும். ஸோ அப்போ தான் வந்து 2 H+ ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ நல்லா கவனிங்க, LiAlH4 இருக்குது. இது எப்படி பிரேக் ஆகும்னா Li+AlH4- பிரேக் ஆகும். ஓகே, Li+AlH4- பிரேக் ஆகும். ஓகே, அலுமினியமோட வேலன்சி கோவலன்சி என்னென்னா 3, அதாவது 3 பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். பட் இந்த இடத்துல வந்து 4 பாண்ட் இருக்குது. அப்போ என்ன பண்ணும், இன் ஆர்டர் டு கெட் ஸ்டேபிள் ஒரு ஹைட்ரோஜனை ரிமூவ் பண்ணிவிடும் அலுமினியம். ஓகே, ஸோ AlH4 ரெடியூஸ் ஆகிட்டு எப்படி ஆகிடும், H- அண்ட் AlH3 மாறிடும். ஓகே, விச் இஸ் அ ஸ்டேபிள் காம்பவுண்ட். ஓகே, இப்போ இங்கே ஒரு H இருந்துச்சா, ஒரு ஹைட்ரோஜன் ஆட்டம் கிடச்சிருச்சு இந்த இடத்துலேருந்து. ஓகே, டொனேஷன் ஆஃப் ஹைட்ரைட். ஓகே, ஒரு ஹைட்ரைட் கிடச்சிருச்சு. இப்போ இன்னொரு டொனேஷன் எங்கேருந்து வருதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு ஹைட்ரோஜன் கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன், இப்போ ரியாக்ஷனில் நான் வரேன். ஓகே, ரியாக்ஷன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன், என்னோட ஆல்டிஹைட் எடுத்துட்டேன். ஓகே, இந்த இடத்துல என்ன பண்ணிட்டேன், LiAlH4 அடிச்சிருக்கேன். ஓகே, இந்த LiAlH4 ரெடியூஸ் ஆகிட்டு என்ன கொடுத்துச்சு, எனக்கு ஒரு ஹைட்ரேட் கொடுத்துச்சா. இந்த ஹைட்ரேட் தான் போய்ட்டு என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு இந்த கார்பனை அட்டாக் பண்ணும். ஏன் கார்பனை அட்டாக் பண்ணுன்னா, உங்கள் எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியும், ஆக்சிஜன் பீயிங் எலக்ட்ரோநெகட்டிவ், கார்பன் பீயிங் பாசிட்டிவ், என்ன ஒரு பார்ஷியல் போலார் பாண்ட் க்ரியேட் ஆகும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ், இதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, அப்போ என்ன ஆகும், இந்த ஹைட்ரோஜன் நெகட்டிவ் சார்ஜ் இருக்க ஹைட்ரோஜன் போய் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்க கார்பனை அட்டாக் பண்ணும். அட்டாக் பண்ணிச்சு என்ன ஆகும், உங்களுக்கு ஒரு பாண்ட் பிரேக் ஆகிட்டு என்ன ஆகிடுச்சு, ஆக்சிஜனுக்கு நெகட்டிவ் சார்ஜ் போயிடுச்சு, கார்பன் கூட ஒரு ஹைட்ரோஜன் போய் கம்பைன் ஆகிடுச்சு. ஓகே, ஆல்ரெடி என்ன இருக்குது, இந்த இடத்துல இங்கே OH வராது, இந்த இடத்துல வெறும் H மட்டும் வரும். சரியா, ஆல்ரெடி ஒரு H இருக்குது. சரி, புரிஞ்சா, இந்த காம்பவுண்ட் ஃபார்ம் ஆச்சு. நல்லா கவனிங்க, இங்கே OH வராது, இங்கே வெறும் H மட்டும் இருக்கும். சரியா, நான் இந்த ஸ்டெப் புரிஞ்சா, ஒரு ஹைட்ரோஜன் யூஸ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா, செகண்ட் ஸ்டெப் என்ன சொன்னேன்னா, நான் ஹைட்ரோலிசிஸ் பண்ணணும்னு சொன்னேன், அசிடிக் ஹைட்ரோலிசிஸ். ஓகே, அசிடிக் ஹைட்ரோலிசிஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த இடத்துல அகைன் என்ன ஆகிடுச்சு, H+ அண்ட் OH- பிரியுதில். ஸோ இங்கே இருக்க ஒரு H+ போய்ட்டு என்ன ஆகும், நம்மளோட ஆக்சிஜனில் போய் கம்பைன் ஆகும். கம்பைன் ஆகிடுச்சுன்னா யூ வில் கெட் யுவர் ஆன்சர். புரியுதா, நல்லா புரியுதா? ஸோ 2 ஹைட்ரோஜன் ரிலீஸ் ஆச்சுல, அதில் ஒரு ஹைட்ரோஜன் யார் கொடுத்தா, LiAlH4. ஓகே, LiAlH4 கொடுக்குற ஹைட்ரோஜன் போய்ட்டு என்ன ஆகுது, நம்ம கார்பன் கூட கம்பைன் ஆகுது. வெரி இம்பார்ட்டன்ட், நான் சொல்கிற விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கவனிங்க, காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்பாங்க. ஓகே, LiAlH4லேருந்து வர ஹைட்ரோஜன் போய்ட்டு யார் அட்டாக் பண்ணணும்னா, கார்பன் ஆட்டோமு. ஓகே, ஹைட்ரோலிசிஸ் பண்ணி வர H+ போய் யார் அட்டாக் பண்ணணும்னா, நம்மளோட ஆக்சிஜனை. புரிஞ்சா? ஸோ இது வந்து எங்கேருந்து வந்துச்சுன்னா ஹைட்ரோலிசிஸ், இது எங்கேருந்து வந்துச்சுன்னா நம்மளோட LiAlH4 ரியேஜென்ட் கிட்டேருந்து. ஓகே, ஸோ இதே சேம் ரியாக்ஷன் இஸ் கம்பைன்ட் ஃபார் NaBH4 ஆல்சோ Na in the presence of ethanol. ஓகே, எல்லாத்துக்குமே வந்து சேம் மெக்கானிசம் தான். ஓகே, மெக்கானிசம் புரிஞ்சுன்னா இன்னும் ஒரே ஒரு வாட்டி சொல்லட்டுமா? ஃபஸ்ட் என்ன ஆகும், லித்தியம் அலுமினியம் ஹைட்ராக்சைடு வில் ரெடியூஸ் டு Li and AlH-. அப்புறம் இதில் இருந்து ரெடியூஸ் ஆகி will get your H-. இந்த H- போய் கார்பனை அட்டாக் பண்ணும். அண்ட் இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ஹைட்ரோலிசிஸ் நடந்து செகண்ட் ஸ்டெப்பில் ஓவில் போயிட்டு நம்ம ஹைட்ரோஜன் சேர்ந்துடும். யூ வில் கெட் யுவர் ஆல்கஹால். ஓகே, ஸோ நான் ரியாக்ஷன் பாருங்கள், இந்த ரியாக்ஷன் போடுங்க நீங்களே.
CH3C double bond CH3 in the presence of LiAlH4. Okay. Also first step இது, செகண்ட் ஸ்டெப் வந்து ஈத்தர் in the presence of hydrolysis பண்ணாக்க என்ன ஆகும், இந்த ரெண்டு மெத்தடு நடந்து முடிஞ்சு உங்களுக்கு ரெண்டு ஹைட்ரோஜன் கிடைக்கும். ஓகே, இந்த ஹைட்ரோஜனில் ஒரு ஹைட்ரோஜன் போய் ஆக்சிஜன் கூட, ஒரு ஹைட்ரோஜன் போய் கார்பன் கூட, சிம்பிள். ஓகே, CH3 OH CH CH3 முடிஞ்சிச்சு. ஓகே, நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம்னா எல்ஐலேருந்து வர ஹைட்ரோஜன் போயிட்டு என்ன ஆகும், நம்ம கார்பனில் சேர்ந்துடும். இதுலேருந்து வர ஹைட்ரோஜன் போயிட்டு என்ன ஆகும், ஆக்சிஜனில் போயிடும். ஓகே, நான் எதுக்கு இதை மாற்றி மாற்றி சொல்கிறேன்னா, ஒரு கொஷின் ஒன்று இருக்குது, நான் காமிக்கிறேன், அப்போ நீங்கள் இதை யோசிப்பீங்க. சரியா, இது வரைக்கும் புரிஞ்சா? ஓகே, ஸோ இந்த கொஷின் பாருங்கள், இந்த கொஷின் நீங்கள் போடுங்க பார்ப்போம். CH3 C double bond O CH3 இருக்குது, இந்த presence of NAB D4. D4ன்னு என்னது, டியூட்டேரியம். ஓகே, இந்த வாட்டி நான் ஹைட்ரோஜன் எடுக்கல, டியூட்டேரியம் எடுத்திருக்கேன். ஓகே, இந்த இடத்துல செகண்ட் ஸ்டெப் வந்து ஆஸ் யூஷுவல் ஹைட்ரோலிசிஸ். ஓகே, H3O+ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதை போட்டு காமிங்க பார்ப்போம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு போடுங்க. இதில் வந்து என்ன எப்படி ஒரு ரியாக்ஷன் முடியுதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஸோ வீடியோ பாஸ் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். உங்களுக்கு என்ன தெரியும், இதுலேருந்து நமக்கு 2 H+ வரும்னு தெரியுமா? இந்த இடத்துல ஆனால் 2 H+ வருமா? வராது. ஏன்னா இந்த இடத்துல D4 இருக்குது. என்னாகும், ஒரு D+ கிடைக்கும், இந்த இடத்துலேருந்து ஒரு H+ கிடைக்கும். ஆமே ரைட், புரிஞ்சா? அதுக்கு தான் நான் மாற்றி மாற்றி சொல்லியிருந்தேன் உனக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த ரியேஜெண்ட்டில் இருக்க D+ போயிட்டு யார் அட்டாக் பண்ணணும்னு சொன்னேன், போய் கார்பன் அட்டாக் பண்ணும். ஓகே, அண்ட் ஹைட்ரோலிசிஸ்லேருந்து வர H+ போயிட்டு ஆக்சிஜன் அட்டாக் பண்ணும். ஸோ ஃபைனலாக என்ன கிடைக்கும் உங்களுக்கு, CH3 CD CH3 OH. ஓகே, உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்கும்னாக்கா CH3 CD OD CH3ன்னு இருக்கும். ஓகே, இல்லை ரெண்டு இடத்துலையுமே ஹைட்ரோஜன் இருக்கும், இல்லை இந்த இடத்துல D இருக்கும், இந்த இடத்துல ஹைட்ரோஜன் இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு சொன்னேன், ரியேஜெண்ட்டில் இருக்க ஹைட்ரோஜன் போயிட்டு நம்ம கார்பன் அட்டாக் பண்ணும். ஓகே, ஸோ நல்லா படித்தவங்களாக இருந்தால் சூப்பராக ஆப்ஷன் அட்டம் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ சில பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. LiAlH4 is a stronger reducing agent obviously. Okay, then NaBH4. Okay, LiAlH4 வந்து ஒரு strong reducing agent than NaBH4. Okay, good reducing agentனா எதை சொல்லுவோம் நம்ம, which can give hydrogen easily. அப்போ LiAlH4 ஈஸியாக ஹைட்ரோஜன் கொடுத்துரும். ஏன் கொடுக்கும்னாக்கா, அலுமினியம் பெரிய ஆட்டம், ஹைட்ரோஜன் குட்டி ஆட்டம். ஓகே, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க பாண்ட் லென்த் பெருசு. ஓகே, ஸோ இதை பிடிச்சி இழுக்கிற ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி. ஓகே, ஸோ அதனால் இதால் ஈஸியாக என்ன பண்ணிட முடியும், ஹைட்ரோஜனை வெளியே தூக்கி போட்டுற முடியும். பட் ஆஸ் கம்பேர்ட் டு அலுமினியம், போரோன் ஆட்டமோட சைஸ் வந்து சின்னது. ஓகே, இதில் இருக்க ஹைட்ரோஜனை வந்து போரோன் ரிமூவ் பண்ணுறது கஷ்டம், ஏன்னா இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால தான் என்ன ஆயிடுச்சு, ரிமூவிங் ஹைட்ரோஜன் ஃப்ரம் LiAlH4 இஸ் ஈஸியர். அதனால தான் வந்து இதை வந்து ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்னு சொல்கிறோம். புரிஞ்சா? இன்னொரு விஷயம் நோட் பண்ணுங்கள், நோட்டுன்னு போட்டு எழுதிக்கோங்க. H2Ni or PDPT, அதாவது ஹைட்ரோஜன் இந்த presence of நிக்கல், palladium and platinum can reduce C double bond C as well as C double bond O. ஓகே, என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த இடத்துல என்னது, இந்த பாண்டு C double bond O. ஓகே, ஒருவேளை இந்த இடத்துல நான் வந்து ஒரு டபுள் பாண்ட் இங்கே போட்டேன்னா, இந்த பாண்டையும் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டி இருக்குது, இந்த பாண்டையும் ரெடியூஸ் பண்ண கெப்பாசிட்டி இருக்குது. பாண்ட் பிட்வீன் C double bond O அண்ட் C double bonds C, இந்த ரெண்டு பாண்டுமே பிரேக் பண்ணும். எதுனாக்கா, நம்மளோட ஹைட்ரோஜன் இந்த presence of நிக்கல், palladium அண்ட் platinum. ஓகே, பட் நம்மளோட லித்தியம் அலுமினியம் ஹைட்ராக்சைடு ஆஸ் வெல் அஸ் சோடியம் போரோன் ஹைட்ராக்சைடு கேன் நாட் ரெடியூஸ் C double bond C bond. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், CH3 CH double bond CH C double bond OH. ஓகே, ஸோ இதை வந்து நான் மூணுத்துலேயுமே போட்டு காமிக்கிறேன். ஓகே, ஹைட்ரோஜன் இந்த presence of நிக்கல், platinum அண்ட் palladium, LiAlH4 NaBH4. ஓகே, H2 வந்து என்ன ஆகும், நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த பாண்டியை பிரேக் பண்ணும், இந்த பாண்டியும் பிரேக் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன், இன் ஜென்ரல் உங்களுக்கு என்ன தெரியும், இந்த டபுள் பாண்டை உடச்சிட்டு இந்த இடத்துல ஒரு ஹைட்ரோஜன் கொடுத்துருவோம், இந்த இடத்துல ஒரு ஹைட்ரோஜன் கொடுத்துருவோம், கரெக்டாக? பட் இந்த இடத்துல அகெயின் இன்னொரு டபுள் பாண்ட் இருக்குல்ல, இஃப் யூ ஆர் யூஸிங் H2Ni என்ன ஆகும், இந்த டபுள் பாண்டை பிரேக் ஆகும், பிரேக் ஆகிட்டு இந்த கார்பனுக்கு இன்னொரு ஹைட்ரோஜன், இந்த கார்பனுக்கு இன்னொரு ஹைட்ரோஜன், மொத்தம் 4 ஹைட்ரோஜன் போயிடும். ஓகே, ஸோ எப்படி வரும் ரியாக்ஷன்னா, CH3 CHக்கு பதிலாக CH2 டபுள் பாண்ட் பிரேக் ஆகிடுச்சு, CHக்கு பதிலாக CH2, இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு கார்பன், அது கூட ஒரு ஹைட்ரோஜன், இன்னொரு ஹைட்ரோஜன், ஸோ CH2 மேலே இருக்க ஆக்சிஜன் கூட ஒரு ஹைட்ரோஜன் சேர்ந்துடுச்சு. ஓகே, ஸோ இங்கே ஒரு ஹைட்ரோஜன், இங்கே ஒரு ஹைட்ரோஜன், இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. எப்போனா இஃப் யூ ஆர் யூஸிங் H2Ni. ஓகே, அதுவே வந்து LiAlH4 யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டபுள் பாண்ட் பிரேக் ஆகாது.
ஓகே, ஒன்லி பாசிபிலிட்டி வந்து இது தான். எப்பவும் போல் இங்கே ஒரு ஹைட்ரஜன் கொடுத்துருங்க, இங்கே ஒரு ஹைட்ரஜன் கொடுத்துருங்க, முடிஞ்சிருச்சு. ஓகே, CH3CH டபுள் பாண்ட் CH CH2OH புரிஞ்சா? ஸோ எல்லாம் யூஸ் பண்ணோம்னா C டபுள் பாண்ட் O C மட்டும் பிரேக் ஆகாது, C டபுள் பாண்ட் O பிரேக் ஆகும் கண்டிப்பாக. C டபுள் பாண்ட் C வந்து பிரேக் ஆகாது எப்போனா இஃப் யூ ஆர் யூஸிங் தீஸ் டூ ஆஸ் ரீஏஜென்ட். புரிஞ்சா? பட் இதுலேயும் ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. ஓகே, இந்த LiAlH4 வந்து ஒரே ஒரு எக்ஸப்ஷன், ஒரே ஒரு கேஸை மட்டும் C டபுள் பாண்ட் O C வந்து பிரேக் பண்ணும் எப்போனா இஃப் யூ ஆர் யூஸிங் ஃபினைல் கம்பவுண்ட். ஓகே, ஒருவேளை வந்து நம்மக்கிட்ட வந்து C6H5 ஃபினால் குரூப் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அப்போ வந்து C டபுள் பாண்ட் O C வந்து பிரேக் ஆகும். ஓகே, தென் புரிஞ்சா? இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல வந்து CH3 இருக்குல்ல, CH3க்கு பதிலாக நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த இடத்துல ஒரு ஃபினால் கம்பவுண்ட் போட்டேன், C6H5 போட்டேன். அப்போ என்ன ஆகும், அப்போ இந்த கேஸில் இந்த டபுள் பாண்டும் பிரேக் ஆகிட்டு இதே மாதிரி ரியாக்ஷன் கிடைக்கும். சரியா? ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டு, எக்ஸாமில் வந்து மேபி கேட்பாங்க கேட்டால். ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சா? இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், NaC2H5OHலேயும் ரிஏஜென்ட்லேயும் வரும். பட் இதுக்கு ஒரு சின்ன நேம் கொடுத்துருக்காங்க. இதோட நேம் என்னென்னா போவல்ட் பிளாக் ரிடக்ஷன் சொல்லுவாங்க. NaC2H5OH வந்து போவல்ட் ஆக்சுவலாக போல்ட்டுன்னு சொல்லுவாங்க, போல்ட் பிளாக் ரிடக்ஷன். புரிஞ்சா? இது வந்து சின்ன நேம் ரியாக்ஷன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, புரிஞ்சா? ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதை பார்த்தாச்சு. ஓகே, ரிடக்ஷனில் நம்ம முதல்ல வந்து என்ன பார்த்தோம்னா இந்த ஃபுல் பார்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, we are done with this part. இப்போ வந்து அல்கேன்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, அல்கேன்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறது பார்த்தோம்னா இன்றைக்கி லெக்சர் முடிஞ்சிடும். ஓகே, சீனியர் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் யூஸ் பண்ணி எப்படி வந்து அல்கேன்ஸ் ஃபார்ம் பண்ணுறது ரெடியூஸ் பண்ணி அப்படின்னு பார்ப்போம். சரி, இதில் வந்து ரெண்டே மெத்தட் இருக்குது. ஓகே, ரெண்டு நேம் ஆக்சுவலாக 3 இருக்குது, 3 ரியாக்ஷன்ஸ் இருக்குது, 2 நேம் ரியாக்ஷன், இன்னொன்று வந்து சேம் பிரின்சிபல் தான், பட் அது நேம் ரியாக்ஷன் கிடையாது. ஓகே, ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் வந்து என்னோடய ஆல்டிஹைட் இல்லை கீட்டோன் எது வேணால் எடுத்துட்டேன். ஓகே, ரெண்டே ரியேஜென்ட், ஒன்று வந்து ZnHg அமால்கம், ஓகே, ஜிங்க் மெர்க்குரி அமால்கம் எடுத்துட்டேன் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் HCl. ஓகே, இன்னொரு ரியேஜென்ட் என்னது, என்னோட ஹைட்ராக்சைன். ஓகே, NH2NH2. ஓகே, ஹைட்ராக்சைன் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அ பேசிக் மீடியம் KOH இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் கிளைகால். ஓகே, ஸோ இந்த மீடியம் இந்த ரெண்டு ரியேஜென்ட் எடுத்தனா எப்போ நான் ZnHg எடுக்கிறனோ அப்போ என்ன ஆகும்னா ஜஸ்ட் இந்த டபுள் பாண்ட் ஓ பிரிச்சுருங்க, 2 ஹைட்ரோஜனை ஆட் பண்ணிவிடுங்க. சிம்பிள், இந்த டபுள் பாண்ட் ஓ பிரிச்சுட்டு 2 ஹைட்ரோஜன் ஆட் பண்ணிவிடுங்க. இதுக்கும் அதே மாதிரி தான், டபுள் பாண்ட் ஓ பிரிச்சுட்டு 2 ஹைட்ரோஜன் ஆட் பண்ணிடணும். ஓகே, ஜஸ்ட் ரியாக்ஷனோட நேம் மட்டும்தான் மாறும். ரியாக்ஷன் எப்படி எழுதணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் டபுள் பாண்ட் ஓ பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே 2 ஹைட்ரோஜன் ஆட் பண்ணிவிடுங்க, டபுள் பாண்ட் ஓ பிரேக் பண்ணி 2 ஹைட்ரோஜன் ஆட் பண்ணிடுங்க, முடிஞ்சு. ஓகே, பட் ZnHg எடுத்திங்கன்னா அந்த ரியாக்ஷனோட பேர் வந்து கிளெனன்சன் ரிடக்ஷன். ஓகே, கிளெனன்சன் ரிடக்ஷன். ஒருவேளை வந்து ஹைட்ராக்சைன் எடுத்திங்கன்னா அப்போ அந்த ரியாக்ஷனோட பேர் வந்து வால்ஃப் கிஷ்னர் ரிடக்ஷன். ஓகே, வால்ஃப் கிஷ்னர் ரிடக்ஷன். ஓகே, புரிஞ்சா? ஸோ இதுதான் 2 டிஃப்ரென்ஸ். ஓகே, அண்ட் HI வந்து இதே பிரின்சிபல் தான் அதுக்கும் வரப்போகுது. இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ரெட் ஃபாஸ்பரஸ் சொல்லியிருந்தாலும் அதுவும் இதே பிரின்சிபல் தான், பட் அது வந்து வெரி ஹைலி ரியாக்டிவ். ஓகே, அது அப்புறம் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ரிடக்ஷன் மெத்தட் பார்ப்போம், நம்ம கிளெமென்சன்ஸ் ரிடக்ஷன் மெத்தட் பார்ப்போம். எப்படின்னா HG AG எடுப்போம். ஸோ ரியாக்ஷன் ஃபஸ்ட்டு டேரெக்டாக பாருங்கள் எப்படி எழுதணுன்ட்டு. C டபுள் பாண்ட் O H இருக்குது, இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ZnHg கான்சன்ட்ரேட்டட் HClனா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும், கிளெமென்சன் ரிடக்ஷன் ஞாபகம் வரணும். இது எப்போவுமே அசிடிக் மீடியமில் நடக்கும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன் வேர்டில் கேட்பாங்க, கிளெமென்சன் ரிடக்ஷன் வந்து அசிடிக் மீடியமில் இருக்குமா பேசிக்கில் இருக்குமான்னு கேட்பாங்க, அசிடிக்கில். ஓகே, ஸோ என்ன ஆகும், ஜஸ்ட் என்ன சொன்னால் இந்த டபுள் பாண்ட் ஓ ரிமூவ் பண்ணிவிட்டு 2 ஹைட்ரோஜன் ஆட் பண்ணிடுங்க, முடிஞ்சு. ஓகே, ஸோ ஆல்ரெடி ஒரு H இருக்குது, இப்போ 2 ஹைட்ரோஜன் ஆட் பண்ணால் CH3. புரிஞ்சா? RCH3. ஓகே, ஸோ இதோட ஃபுல் ரியாக்ஷன் எழுதணும்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் இல்லை, 4 ஹைட்ரோஜன் ஆட் பண்ணுங்கள், இந்த இடத்துல ஒரு வாட்டர் மாலிக்யூல் ஆட் பண்ணுங்கள். எப்படி வந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஃபுல் பேலன்ஸ். ஆக்சுவலாக பார்த்தோம்னா ரியாக்ஷன் இது தான். ஓகே, பேலன்ஸாக ஒரு ரியாக்ஷன் எழுதணுன்னாக்கா இது கூட ஜஸ்ட் ஒரு 4H ஆட் பண்ணுங்கள், இந்த இடத்துல ஒரு வாட்டர் மாலிக்யூல் ஆட் பண்ணுங்கள். ஓகே, 2 ஹைட்ரோஜன் போய்ட்டு இங்கே ஒன்று சேர்ந்துடுச்சு, மீதி இருக்க 2 ஹைட்ரோஜன் போய்ட்டு என்ன ஆகிடுது, நம்மளோட இந்த ஆக்சிஜன் கூட கம்பைன் பண்ணி H2O வெளியே வந்துடுது. ஓகே, அடுத்து இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், C டபுள் பாண்ட் O R. என்ன சொன்னேன், இந்த 2 டபுள் பாண்ட் ஓவை ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஆட் H2, முடிஞ்சு. ஓகே, பை ப்ராடக்ட் என்ன,
இந்த இடத்துல 4 ஹைட்ரோஜன் எடுத்துக்கோங்க, இந்த இடத்துல வாட்டர் எடுத்துக்கோங்க, முடிஞ்சிச்சு. 2 ஹைட்ரோஜன் இங்கே போயிடுச்சு, 2 ஹைட்ரோஜன் ஆக்சிஜன் கூட போய் வாட்டராக வெளியே வந்துடுச்சு. ஓகே, அடுத்து பாருங்கள் CH3CH டபுள் பாண்ட் O அசிட்டால்டிஹைட். ஓகே, ஸோ என்ன ஆகிடுச்சு, அதே மாதிரி 4 ஹைட்ரோஜன் எடுத்துக்கோங்க, வாட்டர் வந்துடும். ஜஸ்ட் இந்த டபுள் பாண்ட் O பிரேக் பண்ணிவிட்டு அது கூட 2 ஹைட்ரோஜன் ஆட் பண்ணுங்கள், யூ வில் கெட் யுவர் ஆன்சர். புரிஞ்சா? ஸோ இதுதான் வந்து கிளெமென்சன்ஸ் ரிடக்ஷன் மெத்தட் அசிடிக் மீடியமில். இது வரைக்கும் எந்த டவுட்டும் இல்லை. ஓகே, நான் மெக்கானிசம் பார்ப்போம், எங்கேருந்து அந்த ஹைட்ரோஜன்லாம் வந்துச்சுன்னெலாம் பார்ப்போம். ஓகே 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 இதோட மெக்கானிசம் நம்ம வந்து படிக்க முடியாது ஆக்சுவலாக. கிளெமென்சன்ஸ் ரிடக்ஷன் மெத்தடுக்கு வந்து மெக்கானிசம் வந்து இன்னும் சயின்டிஸ்டாலேயே இன்னும் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. ஓகே, ஸோ மெக்கானிசம் வந்து இந்த ரியாக்ஷனுக்கு மெக்கானிசம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் ஸ்டில் ப்ராபபிள் மெக்கானிசம்ஸ்னு நிறைய புக்ஸில் இருக்குது. ஓகே, ஸ்டாண்டர்ட் புக்ஸ் எல்லாம் ப்ராபபிள் மெக்கானிசம் இருக்குது. உங்கள் போர்ஷனுக்கு இது வந்து எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ஓகே, இது கேட்க மாட்டாங்க. ஒருவேளை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் இருந்து கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அங்கே வந்து நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட்லேயே வந்து இதோட மெக்கானிசம் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போதைக்கு இதோட மெக்கானிசம் வந்து நாட் அண்டர்ஸ்டுட்னு வச்சுக்கோங்க. பட் ப்ராபபிள் மெக்கானிசம்ன்ட்டு இருக்குது. ஓகே, இப்படி நடக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சில புக்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க, ஸ்டாண்டர்ட் புக்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆத்தர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி மெக்கானிசம் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். பட் இந்த சாப்டரில் உங்கள் போர்ஷன் பொறுத்த வரைக்கும் இப்போ அதை வந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ லெட் அஸ் ஜஸ்ட் ஸ்கிப் இட். ஓகே, இப்போ அடுத்து வந்து பாருங்கள், அடுத்த ரியாக்ஷன் நேம் ரியாக்ஷன் வால்ஃப்-கிஸ்னர் ரிடக்ஷன். ஓகே, இது எங்கே நடக்கும்னா பேசிக் மீடியமில். இதுக்கு முன்னாடி பார்த்தது அசிடிக் மீடியமில், இப்போ வந்து பேசிக் மீடியமில். சரியா? ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சிம்பிள் அதே ரியாக்ஷன் தான். RC டபுள் பாண்ட் OH இருந்துச்சுன்னா இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் NH2NH2 எடுத்தோம்னா உங்களுக்கு என்ன ஆகும், இந்த டபுள் பாண்ட் O ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் 2 ஹைட்ரோஜன் ஆட் பண்ணிங்க, உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, ஸோ இதோட மெக்கானிசம் பாருங்கள். சிம்பிளாக CH3C டபுள் பாண்ட் OH இருக்குது. இந்த இடத்துல என்ன பண்ணிட்டேன், H2N NH2ன்னு மாற்றி எழுதிட்டேன். ஓகே, NH2NH2 தான், அதை வந்து இப்படி மாற்றி எழுதியிருக்கேன். எதுக்குனாக்கா இந்த ஆக்சிஜனும் இந்த ஹைட்ரோஜனும் சேர்ந்து உங்களுக்கு வாட்டர் மாலிகுலாக வெளியே வந்துடும். ஓகே, மீதி என்ன இருக்குன்னா நல்லா கவனிங்க, நான் எப்படி ரியாக்ஷன் எழுதுறதுன்னு சொல்லித்தரேன் கவனிங்க. என்ன பண்ணுங்கள், இங்கே இருக்க ஒரு ஆக்சிஜனும் ஹைட்ரோஜனும் வெளியே வந்துடும் வாட்டர் மாலிகுலாக. ஓகே, இந்த நைட்ரோஜனும் N2 வெளியே வந்துடும். ஓகே, மீதி என்ன இருக்குது, ஆப்வியஸாக இந்த 2 ஹைட்ரோஜன் அது போய் டேரெக்டாக இந்த கார்பனில் போய் உட்காந்துக்கும். யூ வில் கெட் CH3. புரிஞ்சா? ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள், வாட்டர் மாலிகுலை வெளியே எடுத்துருங்க, அப்புறம் இந்த நைட்ரோஜனையும் வெளியே எடுத்துருங்க, மீதி இருக்க H2 அப்படியே கம்பைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் CH3C டபுள் பாண்ட் O இருக்குது. இந்த இடத்துல NH2 எடுத்துட்டேன். ஓகே, ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள், இந்த வாட்டர் மாலிகுலை அப்படியே வெளியே எடுத்துருங்க, அப்புறம் இங்கே இருக்க N2 வெளியே வந்துடுச்சு, மீதி இருக்கிறத அப்படியே இது கூட கம்பைன் பண்ணிடுங்க, ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, ஸோ இது வந்து எப்படி ரியாக்ஷன் எழுதுறதுன்றதுக்கு ப்ரொசீஜர். ஓகே, ஸோ மெக்கானிசம் எப்படின்னு பாருங்கள், நல்லா கவனிங்க. மெக்கானிசம் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, பொறுமையாக கவனிங்க. ஓகே, ஹியர் இனிஷியல் என்ன இருக்குது, நம்ம இந்த எக்ஸாம்பிள் வச்சு போவோம். என்கிட்ட ஒரு அசிட்டோன் இருக்குது. ஓகே, CH3C டபுள் பாண்ட் O CH3 இருக்குது. ஓகே, இனிஷியலாக என்கிட்ட ஹைட்ராசைன் இருக்கா, H2N NH2 இருக்குது. ஓகே, ஸோ என்ன ஆகிடுச்சு, இதில் இருக்க ஒரு ஹைட்ரோஜன் இதில் இருக்க ஒரு ஆக்சிஜன் கம்பைன் ஆகிட்டு H2O வெளியே வந்துடுச்சா. அப்போ மீதி என்ன ஆகிடுச்சு, CH3C இருக்குது. டபுள் பாண்ட் ஓக்கு பதிலாக என்ன ஆகிடுச்சு, என்னோடய நைட்ரோஜன் போய் சேர்ந்துடும், NH2 போய் கம்பைன் ஆகிடுச்சு. ஓகே, நல்லா தெரியும். இந்த கம்பவுண்டை வந்து ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த கம்பவுண்ட் என்ன சொல்லுவோம், ஹைட்ராசோன்னு சொல்லுவோம். ஓகே, ஹைட்ராசோன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த கம்பவுண்ட் ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ என்ன ஆகும்னா, ஓகே, இந்த H வந்து என்னது அசிடிக்காக இருக்குது, H+. ஓகே, அசிடிக்காக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ரியாக்ஷன் எதில் எடுத்துருந்தோம், ஒரு பேசிக் சொல்யூஷன் எடுத்தோம்ல. ஸோ அதனால் OHோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ இங்கே இருக்க OH மைனஸ் போய்ட்டு இங்கே இருக்க H+ கூட ரியாக்ட் பண்ணிவிட்டு என்ன ஆகும், உங்களுக்கு வாட்டர் மாலிகுல் அகைன் ரியாக்ட் ஆகும். ஓகே, ஃபஸ்ட்டு இனிஷியலாக இந்த NH2NH2லேருந்து H2 ரிமூவ் ஆகுது. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்த சொல்யூஷன் பேசிக் சொல்யூஷனாக இருக்கிறனால இங்கே இருக்க ஒரு H+ கூட கம்பைன் ஆகிட்டு வாட்டர் மாலிகுல் வெளியே வந்துடுச்சு. ஓகே, இப்போ மீதி என்ன இருக்குன்னா CH3CH3C டபுள் பாண்ட் N அப்படியே இருக்குது. இந்த இடத்துல NH2க்கு பதிலாக NH மட்டும் வந்துடுச்சு. பட் நைட்ரோஜனுக்கு இப்போ நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, ஏன்னா ஒரு ஹைட்ரோஜன் போயிடுச்சுல, ஸோ நைட்ரோஜனுக்கு நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, இப்போ நைட்ரோஜன் என்ன பண்ணணும்னாக்கா, தம்பி எனக்கு இந்த நெகட்டிவ் சார்ஜ் தேவையில்லை, நான் என்ன பண்ணுறேன், இந்த லோன் பேரை நான் உனக்கு கொடுத்துட்றேன். ஓகே, லோன் பேரை நான் உனக்கு கொடுத்துட்டு நம்ம டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகே, அண்ட்
நீ என்ன பண்ணு, கார்பனுக்கு ஒரு எலக்ட்ரானை கொடுத்துட்டு அந்த பாண்டை என் கூடயே ஷேர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடும். சரியா? அப்போ என்ன ஆகும், இந்த லோன் பேர் போயிட்டு இங்கே ஒரு இந்த நைட்ரோஜன் கூட கம்பைன் ஆகிட்டு ஒரு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகிடுச்சா? ஃபார்ம் ஆகிட்டு கார்பன் கூட இந்த டபுள் பாண்டை பிரேக் பண்ணிவிட்டு என்ன ஆகும், கார்பனுக்கு ஒரு நெகட்டிவ் சார்ஜ் கொடுத்துரும், கார்பனுக்கு எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் கொடுத்துரும். ஓகே, அப்போ என்ன ஆகும், NH வந்து இந்த இடத்துல சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. எண்ணுக்கும் நடுவில் ஒரு டபுள் பாண்ட், கார்பனுக்கும் நைட்ரோஜனுக்கும் டபுள் பாண்ட் பிரேக் ஆகிட்டு வெறும் சிங்கிள் பாண்டு. பட் அதுக்கு ரிசல்ட் என்ன ஆகிடுச்சுன்னா கார்பன் வந்து நெகட்டிவ் சார்ஜாக மாறிட்டான். ஓகே, பிகாஸ் கார்பனுக்கு 4 பாண்டு தேவைப்படுது, பட் இப்போ 3 பாண்டு தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும்னா, கிளைகால் எடுத்துருந்தோம்ல, அந்த ரியாக்ஷனில் கிளைகால் வந்து எப்படி இருக்கும், வாட்டரில் ஊற வச்சுருப்போம். ஓகே, ஸோ H+ஓட கான்சன்ட்ரேஷன் அந்த கிளைகால்லையும் அதிகமாக இருக்கும். ஓகே, அந்த H+ போயிட்டு என்ன ஆகும், நமக்கு இப்போ கார்பனை வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும் இல்லை அட்டாக் பண்ணும். ஓகே, அட்டாக் பண்ணிச்சுன்னா என்ன ஆகும், நமக்கு வந்து இப்படி ஒரு எலிமெண்ட் ஃபார்ம் ஆகும், CH3 கார்பன். ஓகே, மேலே இந்த நைட்ரோஜன் நெகட்டிவ் சார்ஜ் வந்து இந்த H+ போய் கம்பைன் பண்ணிட்டு யூ வில் கெட் H, கீழே வந்து அந்த N டபுள் பாண்ட் NH அப்படியே இருக்கும். ஓகே, அகெயின் என்ன ஆகுது, நீங்கள் வந்து பேசிக் மீடியம் வச்சுருக்கேன்னு சொன்னல, பேசிக் மீடியம் வச்சுருக்கனால அகெயின் இந்த OH- போய்ட்டு என்ன பண்ணும், இந்த ஹைட்ரோஜனை பிடுங்க ட்ரை பண்ணும். பிடுங்கிட்டு யூ வில் கெட் யுவர் வாட்டர். ஓகே, அப்போ திருப்பி என்ன ஆகும், நைட்ரோஜனுக்கு நெகட்டிவ் சார்ஜ் வந்துடும். ஓகே, see here CH3 கார்பன், இந்த இடத்துல ஹைட்ரோஜன் அப்படியே இருக்குது. ஓகே, நைட்ரோஜனுக்கு வந்து இப்போ என்ன ஆகிடுச்சு, திருப்பியும் நெகட்டிவ் சார்ஜ் வந்துடுச்சு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், இந்த நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணுவோம், அகெயின் அதே பிரின்சிபல், இது கூட வந்து திருப்பி ஒரு பாண்ட் பண்ணிவிட்டு கார்பன் நைட்ரோஜன் பாண்ட் வந்து பிரேக் ஆகிடும். ஓகே, பிரேக் ஆகிடுச்சு என்ன ஆகும், உங்களுக்கு இப்படி கிடைக்கும், நைட்ரோஜன் வெளியே வந்துடுமா, இந்த பாண்டு கொடுத்து நைட்ரோஜன் N2 வெளியே வந்துடுச்சு. இப்போ என்ன ஆகும், CH3 கார்பனுக்கு ஒரு ஹைட்ரோஜன் இருக்குது, பட் இப்போ திருப்பி பாண்ட் பிரேக் ஆனால் கார்பன் நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, அகெயின் சொல்யூஷனில் இருக்க H+ போயிட்டு ரியாக்ட் பண்ணி என்ன ஆகும், உங்களுக்கு செகண்ட் ஹைட்ரோஜன் போய் கார்பன் கூட ஆட் ஆகிடும். யூ வில் கெட் யுவர் ஆன்சர் CH3 CH2 CH3. புரிஞ்சா மெக்கானிசம்? புரிஞ்சா? இன்னொரு வாட்டி சொல்லட்டுமா? போட ஒன்றும் புரியலை அப்படின்ட்டு இருக்கா? சரி கவனிங்க, ஒன்றும் இல்லை, சிம்பிள். CH3 C டபுள் பாண்ட் O. ஓகே, என்ன ஆகுது, ஃபஸ்ட்டாக ஹைட்ராசைன் வச்சுருக்கோமா, ஹைட்ராசைன் என்ன பண்ணுன்னா இந்த H2O இந்த OO சேர்ந்து H2O மாலிகுலாக வெளியே வந்துடும். ஓகே, மீதி இருக்கிறத அப்படியே வந்து கம்பைன் பண்ணி எழுதிருங்க. ஓகே, CH3 C டபுள் பாண்ட் ஓக்கு பதிலாக டபுள் பாண்ட் NH2ன்னு எழுதிருங்க. ஓகே, ஹைட்ராசோன் கிடச்சிச்சு. ஓகே, இப்போ நீங்கள் எடுத்த சொல்யூஷன் என்னது, பேசிக் சொல்யூஷன். அப்போ அதில் வந்து OHோட கான்சன்ட்ரேஷன் இருக்கும்ல, ஸோ அந்த OH- போயிட்டு என்ன பண்ணுவோம், H+-ஐ தேடி கண்டுபிடிக்கும். அப்போ H+ எங்கே அதிகமாக இருக்குன்னா இந்த இடத்துல தான். ஓகே, 2 H இருக்குது. ஸோ ஒரு OH- போய்ட்டு என்ன பண்ணும், ஒரு H+ கூட ரியாக்ட் பண்ணி யூ வில் கெட் யுவர் வாட்டர் மாலிகுல் அவுட். ஓகே, இதை நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரே ஸ்டெப்லேயே முடிச்சிடலாம். 2 OH மாலிகுல் எடுத்திங்கன்னா 2 வாட்டர் மாலிகுல் வெளியே வந்துடும். ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம், N2 வெளியே எடுத்துடலாம். சரி, அது வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஒரு OH- போய்ட்டு ஒரு வாட்டர் மாலிகுல் ஃபார்ம் பண்ணிடுச்சு H2O. ஓகே, இப்போ உங்களோட இந்த கம்பவுண்ட் எப்படி மாறிடுச்சுன்னா இப்படி மாறிடுச்சு, CH3 C டபுள் பாண்ட் NH மாறிடுச்சு. பட் இந்த இடத்துல நைட்ரோஜனுக்கு நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, ஸோ இந்த நெகட்டிவ் சார்ஜ் இருக்க நைட்ரோஜன் என்ன பண்ணோன்னா, நம்ம 2 பேரும் பாண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லும். நம்ம 2 நைட்ரோஜனும் பாண்ட் பண்ணிக்கலாம். கார்பன் கிட்டே இருக்க உன்னோட எக்ஸ்ட்ரா பாண்டை நீ திருப்பி வாங்கிடுது. ஆக்சுவலாக நைட்ரோஜன் வந்து 3 பாண்ட் ஃபார்ம் பண்ணும், கரெக்டாக. இந்த நைட்ரோஜனுக்கு 3 பாண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஓகே, பட் இந்த நைட்ரோஜனுக்கு 2 பாண்டு தான் இருக்குது, இதுக்கு இன்னும் ஒரு பாண்டு தேவை. அப்போ என்ன பண்ணுது, இந்த நைட்ரோஜன் கிட்ட நம்ம 2 பேரும் ஏன் 3 பாண்ட் ஃபார்ம் பண்ணிடக்கூடாது. ஓகே, நம்ம 2 பேரும் 3 பாண்டை ஃபார்ம் பண்ணிக்கலாம், நீ கார்பன்லேருந்து ஒரு பாண்டை பிரேக் பண்ணிக்கோ அதுக்கு பதிலாக அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஆகிடுச்சு, NH இப்போ இந்த நைட்ரோஜன் கூட ஒரு டபுள் பாண்ட். இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து 3 பாண்ட் ஃபார்ம் ஆகிடுச்சா, 1 2 3, இதுக்கும் 1 2 3 3 பாண்ட் ஃபார்ம் ஆகிடுச்சு. கார்பனுக்கு ஒரு பாண்ட் வந்து பிரேக் ஆகிடுச்சு. பட் கார்பனுக்கு என்ன 4 பாண்ட் இருக்கணும், இப்போ 3 பாண்ட் தான் இருக்குது. ஸோ கார்பனுக்கு நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சா? இப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜ் இருக்க கார்பனுக்கு என்ன வேணும், ஒரே ஒரு எலக்ட்ரான் தேவைப்படுது, ஸோ தட் இட் கேன் மேக் அ பாண்ட். ஓகே, அப்போ என்ன பண்ணுது, நம்ம சொல்யூஷன் ஒரு கிளைகோன் யூஸ் பண்ணுறதுனால அசிடிக்காக கொஞ்சம் H+ வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது. ஓகே, கிளைகோன் வந்து ஆக்சுவலாக அசிடிக்குன்னு சொல்லக்கூடாது, கிளைகோன் வந்து நம்ம வாட்டரில் ஊற வச்சுருப்போம். ஓகே, ஸோ அதனால் அது வந்து H+ஓட கான்சன்ட்ரேஷன் இருக்கும், அது அசிடிக் கிடையாது. H2Oலேருந்து H+ மட்டும் வெளியே வந்துடும். ஓகே, ஸோ அந்த H+ போயிட்டு என்ன பண்ணுது, இந்த கார்பனில் இருக்க நெகட்டிவ் சார்ஜை சாட்டிஸ்ஃபை பண்ணுது இந்த மாதிரி. ஓகே, இதோட கதை முடிஞ்சிருச்சு. ஓகே, பட் இதோடய நிற்காது. இப்போ என்ன பண்ணோம், அகெயின் வாட்டரில் என்ன இருக்குது, நிறைய OH- இருக்கா பேசிக் சொல்யூஷன்றனால இந்த OH- அகெயின் போய் இந்த ஹைட்ரோஜனை அட்டாக் பண்ணி H2Oவை ரிமூவ் பண்ணிடும். அப்போ அகெயின் என்ன ஆகிடுச்சு, நைட்ரோஜனுக்கு பழையபடி நெகட்டிவ் சார்ஜ் வந்துடுச்சா.
இப்போ என்ன பண்ணுவான், திருப்பி நம்ம 2 பேரும் பாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னோடனே இந்த வாட்டி நைட்ரோஜனும் ட்ரிபிள் பாண்ட் ஃபார்ம் பண்ணி வெளியே வந்துடும் N2. ஓகே, மீதி கார்பனுக்கு அதே மாதிரி நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. அதே மாதிரி நடிச்சு எக்ஸ்ட்ரா H+ போயிட்டு இது கூட சேர்ந்து யூ வில் கெட் யுவர் ஆல்கேன்ஸ். புரிஞ்சா? ஸோ இதுதான் வந்து மெக்கானிசம். இது வரைக்கும் புரிஞ்சுல. நாளைக்கு வந்து ஆக்சிடேஷன் பார்த்தோம்னா இந்த ரியாக்டிவிட்டி வந்து சீரீஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, இதோடய நிறுத்திக்கலாம். கொஞ்சம் ரியாக்ஷன்ஸ் இன்றைக்கி கொஞ்சம் டீப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு, பட் ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, ஈஸி தான். நாளைக்கு வந்து ஆக்சிடேஷன் பார்ப்போம். எக்ஸாக்ட்லி இன்னொரு 4 வீடியோவில் இந்த ஃபுல் சாப்டர் நம்ம முடிச்சிடலாம். டோன்ட் வரி அபவுட் இட். ஓகே, இன்னும் 4 வீடியோ ஃபுல் சாப்டரை முடிச்சிடலாம். அதுக்கடுத்து அமீன்ஸ் பார்த்துருவோம். அமீன்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு 6 லெசன்லேயே முடிச்சிடலாம். ஓகே, இந்த மாதத்துக்குள்ளே அமீன்ஸும் முடிச்சுட்டு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி முழுசாக முடிக்க பார்ப்போம். ஓகே, அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் ஜம்ப் ஆகிடலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ் அண்ட் ஹேவ் அ கிரேட் டே அண்ட் ஜெய் ஹிந்த். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராச்சும் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாய்.